ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்னோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் எனிமீஸ் யுவர் மாமா பட் 10 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஆக்சுவலாக ஒரு வைன் வந்து எங்கேயோ போயிட்டா எங்கேயோ இருக்கான்னு தான் நினச்சிட்டு இருந்தானுங்க. ஸோ இப்போது புதுசாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போட ஆரம்பிக்கும் போது அந்த பார்ட்னரே வைன் தான் அப்படிங்கிறது அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வைன் வேறு கெத்தாக வந்து என்ட்ரி கொடுத்து செம மாதம்லாம் காட்டியிருப்பா. அதோட அந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட்டும் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 10. ஜிம்னுக்குலாம் ஒரு கட்டத்தில் தாங்க முடியலாம், பாட்டு கத்துறான். இங்கே பாரு, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? பழைய பையெல்லாம் மனசில் வச்சுட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கியா? இங்கே இருந்ததுனால இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க? எனக்கு புரியுதா? உன் கேரக்டர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஐயோ, கேரக்டரை பற்றி நீ பேசுகிற? உங்களுக்குலாம் அதெல்லாம் தகுதி இருக்கா? அப்படி இப்படி ஃபேமிலி தான் வந்திருக்கீங்களா? இல்லை எனக்கு தெரில. கேரக்டர் வாவ், அருமை. ஒரு பொண்ணை ஏன் மொத்தம் போது தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம். அதெல்லாம் புரிஞ்சிருக்கணும் அப்பவுமே. இப்போ புரிஞ்ச ஒரு விளக்கணையும் பிரயோஜனம் இல்லை. பை த வே, எனக்கு இந்த மீட்டிங் சுத்தமாக பிடிக்கல, நான் இங்கே எழுந்திரிச்சு போகிறேன் அப்படின்ட்டு என் பாட்டிக்கு எந்திரிச்சு அப்படியே வெளில வர. அவள் எழுந்திரிச்சு போனால் அவளோட பாடி கார்ட்ஸ் அசிஸ்டன்ட் எல்லோரும் பின்னாடி வராங்க. ஜிம்மெல்லாம் வான்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்ட்டு வரான். பார்த்தா வாயின் பண்ணி தான் ஏகப்பட்ட பாடி கார்ட்ஸ் இருக்காங்களே. ஒருத்தன் கூட ஜிம்மில் விட மாட்டேங்கிறான். வாயின் கிட்ட கூட நெருங்க முடியல. உடனே வாயின் என்ன பண்ணுறான்னா பாடி கார்ட்ஸை பார்த்து, விடுங்க விடுங்க சார், என்ன பேசணும்னு நான் கேட்க ஆசைப்பட்றேன், விடுங்க விடுங்க, அவர் வந்து பேசட்டும். அப்போ எல்லோரும் ஜிம்முனை விடுறாங்க. ஜிம்முனை அப்படியே நேரம் வரம் வாங்கிக்கிட்ட வந்து, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும். தனியாக பேசணுமா? ஓகே பேசலாமே அப்படின்ட்டு பின்னாடி இருக்க பாடிகார்ட்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் எல்லாரையும் பார்த்து, எல்லோரும் வெளில வெயிட் பண்ணுங்கள். அப்போ எல்லோரும் அங்கேருந்து போயிட்டாங்க. அப்போ ஜிம்முன் வந்து வாயனை பார்க்குறான். வாயனை அப்படியே திமிரா பார்த்து, சொல்லுங்கள் மிஸ்டர் பார்க் ஜிம்மன், என்கிட்ட என்ன பேசணும்? ஏய், உனக்கு என்ன பைத்தியம் மாடி? என்ன கேட்டா? பைத்தியம்? நானா பைத்தியம்? ஆமாம், நீ தான் பைத்தியம். பைத்தியம் மாதிரி தான் நடந்துகிட்ருக்க. கொஞ்சமாவது மண்டையில் ஏதாவது ஒன்று இருக்கா? 3 வருஷம் எங்கடி போனேன்? எங்கே போனேன்னு நான் கேட்டேன். நான் எதுக்கு அதை உன்கிட்ட சொல்லணுன்றேன்? எதுக்குடா சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? நீ யார் எனக்கு? பார், தேவையில்லாமல் பழைய விஷயத்தில் கழுவிட்டு இருக்காத. அந்த வாயின் என்னைக்கோ செத்து போயிட்டான். இது வேறு வாயின், வேறு மாதிரி. ஸோ அவகிட்ட இருக்கிற மாதிரிலாம் என்கிட்ட இருக்க முடியும் நினச்சிட்டு இருக்காத. கனவுல கூட நினைக்காததெல்லாம். அப்போன்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. அவள் ஒரு மாதிரி வேறு ரேஞ்சில் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் இவன் என்னன்னா, அப்படியா அவகிட்ட பண்ண மாதிரி உன்ட்ட பண்ண முடியாதா? அப்படியாடி? அப்படி தான், புரிஞ்சா சரி அப்படின்ட்டு இருக்கா. ஆனால் அவன் என்னன்னா, எனக்கு அவளும் சரி நீயும் சரி, இப்போ என்ன அது ஒருத்தி தான், அவள் ஒரே மாதிரி தான், அவகிட்ட நான் ஒரே மாதிரி தான் நடந்துப்பேன், அப்பையும் சரி இப்பையும் சரி. ஓ அப்படியா அப்படின்ட்டு அவள் பார்த்துட்டு இருக்கும்போதே அவளை பிடிச்சி அவன் பாட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வாயனுக்கு அப்படியே மூச்செல்லாம் அடிக்குது. ஒரு மாதிரி அவனை பிடிச்சி தள்ளி விட்றான். ஆனால் அவன் எங்கே விட்றது? வாயனை அப்படியே பக்கத்தில் இருக்க சேரில் எடுத்து உட்கார வச்சு அவன் மேலேயே உட்காந்து அவன் பாட்டுக்கு அவளை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்க. ஒரு கட்டத்தில் முடிய அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி பின்னாடி தள்ளி விட்றா. அவன் தள்ளி விடும்போதே அப்படியே சிரிச்சிட்டே தான் விழுகிறான். விழுந்துட்டு அப்படியே உதட்டு ஒரு மாதிரி தடவிட்டு எழுந்துச்சு நின்று அவளை பார்க்குறான். அவளுக்கோ மூச்சே அடிச்சு போச்சு. அப்படியே பட்டன்லாம் கலந்துருக்கு. அதெல்லாம் வேகமாக போட்டுட்டு, என்ன பண்ணுற நீ? நீ இதுக்கு தான் என்கிட்ட தனியாக பேச சொல்லிட்டு இருந்தியா? அறிவில்ல, நீ இன்னும் திருந்தல ஜிம்மன். ஓ ரெடி சொன்ன, இன்னும் நீ திருந்தல ஜிம்மன். அப்போ இன்னும் நீ அதெல்லாம் மறக்கலை அப்படி தானே? அப்புறம் எப்படி இன்னும் நான் திருந்த முடியும்? சொல்லு. ஏன் இன்னும் மறக்கலை? அப்புறம் நான் எப்படியும் மறப்பேன்? இதுலேருந்து நல்லா தெரியுது, நீ வாயன் தான். வாயன் இன்னும் மாறலை, அப்படியே தான் இருக்கா. எப்போ நான் உனக்கு கிஸ் பண்ணாலும் நீ இந்த மாதிரி தான் தள்ளி விடுவேன், பதட்டப்படுவேன், மூச்சாலாம் அப்படியே உனக்கு கப்பு கப்புன்னு பிடிக்கும். இப்போயும் அதே மாதிரி தான் பிடிக்குது. நல்லாவே தெரியுது நீ வாயன் தானே. நீ வெளியே போ, வெளியே போ. இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் உன் மேலே முன்னே இருந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல. சொல்லாமங்களாம் போனில்ல என்கிட்ட 3 வருஷம், அப்படியே போயிருடி. இப்போ எதுக்கு வந்த? இப்போ எதுக்கடி வந்த? உனக்கு என்ன, நான் வருவேன்.
உங்ககிட்ட ஏதாவது பெர்மிஷன் வாங்கணும்னு எனக்கு ஏதாவது அவசியம் இருக்கா? ஒரு அவசியம் இல்லை. நீ பேசாமல் இங்கேருந்து போயிரு. இது என்னோட ஆஃபீஸ் ரூம் தானே, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? வெளியில் போ அப்படின்ட்டு அவனை அப்படியே இழுத்து பிடிச்சி வெளில தள்ளிட்டு இருக்கா. பாடியர்ஸ்லாம் பார்த்துட்டு, மேம் என்ன இவர் ஏதாவது பிரச்சனை பண்ணாரா என்ன? அது அது என்னாச்சு மேம் சொல்லுங்கள். அப்போ சிவன் நக்கலாக சிரிச்சிட்டு இப்போ சொல்லு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறான். எனக்கு எப்படி சொல்ல முடியும்? தன்னை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணானா சொல்ல முடியும் பாடியார்ட்ஸ் கிட்ட? ஒன்றுமே சொல்ல முடியாமல் அப்படியே சிவனை பார்க்காம நக்கலாக சிரிச்சிட்டு வந்துட்டு வேற தடவிட்டு பாடியார்ட்ஸை பார்த்து, சே விடுங்கடா எம்பாய் இவளுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு தெல்ல பெரிய ஆள் வந்துட்டா. எனக்கு வேற ஒரு மாதிரி லிப்ஸ்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவன் எனக்கா அப்படியே பக்கம் அவனை கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்தி கொண்டுலாமான்னு தான் இருக்குது. இருந்தாலும் பண்ண முடியாது. அப்படியே ஒரு மாதிரி அவனை பார்த்துட்ருக்க சுகா அப்படியே பார்க்குறான் வாயனை பாவமா. ஆனால் வாயனுக்கு அப்படியே சுகா மேலே ஒரு மாதிரி கோவம் இருக்குது. அப்படியே சுகா அப்படியே கோவமாக பார்த்து நின்றுட்டுருக்கா. சுகாவுமே வாயனுக்கிட்ட தான் பேச வரான். உடனே அவள் கேபினுக்குள்ளே போய் கதை டப்புன்னு சாத்திக்கிட்டா. சுகாவுக்கு பேச வந்ததும் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி அடித்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நேரம் 5 பேர் வீட்டுக்கு தான் கிளம்பி வரானுங்க. சுகா கேட்குறான், டேய் இது நம்ம ஃபேமிலிகிட்ட சொல்லுமா வேண்டாமா? ஏன்னா 3 வருஷமாக இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்களே. எப்படி சொல்ல? சொல்லுவோம். என்னப்போ நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லனாலும் வானோட அம்மா அப்பா கிட்ட சொல்லி தானே ஆகணும். அவங்க 3 வருஷமாக வானை எப்படி தேடுறாங்க அப்படிங்கிறது நம்ம பக்கத்துலேருந்தே பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இதை சொல்லி தான் ஆகணும்ண்ணா. டேய் எப்புட்றா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் வாயன் வந்து சரி இத்தனை நாள் ஆச்சு, என்னதான் இருந்தாலும் அவளுக்கு அவங்க அப்பா மேலே ஃபேமிலி மேலாம் பாசம் இல்லாமலா இருக்கும். லைட்டாக ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, சரி அவங்கள பார்த்துட்டு போகலாம், தெரியாமல் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவளுக்கு இருக்குது போல். ஸோ அதனால் ஒரு மாதிரி கெட்டப்பில் வந்திருக்கா. அதுவும் விக்கெல்லாம் வச்சுட்டு ஃபேஸில் லைட்டாக மேக்கப்லாம் ஓவராக போட்டு யாருன்னே அடையாளம் தெரியாத மாதிரி தான் வந்திருக்கா. ஸோ அப்படியே அவங்க வீட்டுக்கிட்ட அப்படியே காரில் அப்படியே கிராஸ் ஆகி போகிற மாதிரி அட்ரஸ் கேட்குற மாதிரி வீட்டுக்குள்ளே போய் கேட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கரெக்டாக இவங்க 5 பேர் வீட்டுக்குள்ளே போய் முடிச்சதுக்கப்புறம் தான் காலிங் பெல் ரிங் பண்ணுறா. கதவை திறக்கிறதுக்கு மெய்டு தான் வராங்க. வந்து கதவை திறந்து யாரும்மா நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இந்த அட்ரஸ் வேணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கா. அப்படியே எல்லோரும் ஃபேமிலியாக திரும்பி பார்க்குறாங்க. யாரா அந்த புள்ள பார்க்கவே ஒரு மாதிரி வித்தியாசமாக வினோதமாக இருக்காளே அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. அவனும் அப்படியே அவங்க ஃபேமிலியெலாம் பார்க்குறா. அவளுக்கு அழுகலாம் வரல, ஒரு மாதிரி கோவம் தான் வருது. ஏன்னா இப்போது சுகாவோட ஒய்ஃப் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு 3 வயசில் ஒரு பையன் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் டேனுக்குமே 2 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா. இப்போ கூட பிருத்வி கல்யாண விஷயம் தான் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஃபேமிலியெலாம் ரொம்ப சிரித்து சந்தோஷமாக பேரன் பேத்தி கூட விளையாண்டு இருக்கிறத பார்த்து, அதுவும் வாயனோட அம்மா அப்பாலாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்ததும் வாயனுக்கு வந்து ஒரு மாதிரி ஏமாற்றமாக இருக்குது. தான் இல்லாமல் இத்தனை நாள் இவங்க சோகமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் தன்னோட அருமை புரியும் அப்படின்லாம் அவன் நினச்சிட்டு இருந்தா. ஆனால் இப்போது அவங்கெல்லாம் அப்படி இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுவும் பேரம்பேத்தி வந்ததுலேருந்து தன்னை மறந்துட்டாங்க. குடும்பத்தில் ஒரு ஆள் மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு சோகம் கூட இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் அது ஏன்னு தெரில ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி அதிர்ச்சியாக நின்று அதை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கா. ஜிம்முன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஜிம்முன்னு வாயின் எந்த விஷயத்தில் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவான். இதில் கண்டுபிடிக்காமல் வந்திருப்பான். அப்படியே நேராக வரான் வாங்கிட்ட. வாயின் அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கா. அவளால் ஷாக்லேருந்து வெளியே வர முடியல. எங்கிட்ட இருந்து ஜிம்முன்னு பக்கத்தில் வராங்க அவன் நோட்டீஸ் பண்ணுறது. அவள் நின்றுட்டுருக்கா. ஜிம்முன்னு அப்படியே நேராக வந்து அவள் தலையில் இருக்க விக்கு அப்படியே கலட்டுறான். கழட்டிட்டு அப்படியே ஃபேஸில் இருக்க மேக்கப்பை கச்சி வச்சு அவன் பாட்டு கழிக்கிறான். ஆனால் வான் அது வரைக்கும் அசையவே இல்லை. அவள் பாட்டுக்கு அவங்க ஃபேமிலியை பார்த்து நின்றுட்டே இருக்கா. மேக்கப்லாம் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருமே அது வாயன் தான் அப்படின்ட்டு. வாயனை பார்த்தோம் அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸில் எல்லார் மூஞ்சிலையும் ஒரு சந்தோஷம் தெரியும்னு பார்த்தா எல்லார் மூஞ்சும் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அப்படியே ஷாக் ஆகி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இத்தனை நாள் கழிச்சு வாயின் வந்திருக்கால. ஸோ அந்த ஷாக் ஒரு ப்ளஸ் ஹாப்பினஸ் தான். பட் அது காட்டுறதுக்குள்ளேயே வாயின் அப்படி தான் பொங்கி எல்லாம் ஆரம்பிச்சிடுறா. அப்படியே ஜிம்னை பார்க்குறா. பார்த்துட்டு, நீங்களா எப்போ கூட நான் இல்லைன்னு ஃபீல் பண்ணல சே அப்படின்ட்டு வழக்கம் போல் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டா. ஜிம்னு இந்த வாட்டி இவ்வளோ விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு பிடிக்கலான்னு போகிறதுக்குள்ள வாயின் ஃப்ரெண்டு தான் 10 படியோடு இருப்பானுங்களே. அவனுங்க அசால்ட்டாக வந்து ஜிம்னு தூக்கி போட்டு மிதிச்சிடுறானுங்க. வானும் காரில் ஏறி அங்கேருந்து இதெல்லாம் கிளம்பி போயிட்டா. பின்னாடியே மொத்த குடும்பம் வந்து ஓடி வந்து நிற்கிது. அதுவும் வானோட அம்மா அப்பாலாம் ஜிம்மன் கிட்ட, டே ஜிம்மன் அது வாயின் தானடா, அவன் எங்கடா போனா, போய் புடுறா போடா போ. டே ஜிம்மன் வாயின் ஐயோ இருங்க, அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும், கவலைப்படாதீங்க, நாளைக்கு என் கூட வாங்க, ஆஃபீஸில் உட்காந்துருப்பா, கூட்டி போய் காட்டுறேன் உங்கள் பொண்ணை. டேய் அப்போனா அட வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு குடும்பத்தில் இருக்க எல்லாவங்கிட்டையும் சொல்கிறா. இந்த மாதிரி நம்ம புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதுவும் பார்ட்னர்ஷிப்போட, அதில் இன்னொரு பார்ட்னர் வேறு யாரும் இல்லை, நம்ம வேண்டாம் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. அப்போ எந்த அளவுக்கு அந்த பிள்ளை தனிமையை ஃபீல் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு.
அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. எல்லாரும் அழுதுட்ருக்காங்க. இதில் ஜியா வேற தேவன்கிட்ட போய், தேவன் வான் ரொம்ப மாறிட்டாளா? அவளை பார்த்தாலே தெரியுது அவளோட ஆட்டிடியூட் எல்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இப்போது நம்ம இருந்தது வரை அவள் தப்பாக நினச்சிருப்பாளோ? ஆல்ரெடி ஒரு வாட்டி தப்பாக நினச்சா போனதே ரொம்ப வலிச்சது. இப்போயும் அப்படியே போயிட்டா. இதுக்கடுத்து வரமாட்டாளா என்ன? இங்கே பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம வாயினை எப்படியாவது நமக்கு வழியில் கூட்டு வந்துடலாம். அதான் அவள் இங்கே தான் இருக்க போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவள் இங்கே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. இதுக்கடுத்து அவள் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. நம்ம பிஸ்னஸ் மீட்டிங்க்கு அடிக்கடி நம்ம கூப்பிட்டா வந்து தான் ஆகணும். ஒரு பார்ட்னர் வருவா. அப்போ நம்ம வாயினை பார்த்து பேசி சமாதானம் பண்ணி நம்ம கூட கூட்டு போயிருக்கலாம். சரியா? எதை நினச்சி ஃபீல் பண்ண தேவையில்ல. வாயன் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான், போகணும் விட மாட்டான். புரியுதா? இல்லை வாயன் அவளுக்கு சரியாக புரியாது யார் எப்படி அப்படின்லாம். அவள் கோப்பட்டானா இதான் உண்மை, இதால் தான் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு அவளே தப்பாக நினச்சி ஏதாவது பண்ணிப்பா. எனக்கு அதுதான் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அதான் நான் சொல்கிறேன்டி, நீ எதுக்கும் பதட்டப்பட தேவையில்ல. வாயனை நம்ம பார்த்துக்கலாம் சொல்கிறான்ல. சரி அப்படின்ட்டு ஜியாவும் ஒரு மாதிரி இப்போ தான் கொஞ்சம் மனசெல்லாம் தேத்திக்கிறா வாயின் இங்கே தான் இருக்கான்னு. ஆனால் வாயினை காட்டினா அவள் பாட்டுக்கு பப்பில் வந்து உட்காந்துட்டு ஃபுல்லாக சரக்கு அடிச்சிட்ருக்கா. அவளால் ஏற்றுக்கவே முடியல. அவங்க ஃபேமிலி சோகத்தில் இருப்பாங்கன்னு நினச்சா எல்லாம் பல்ல கட்டிகிட்டு இருக்குதுங்களே. அப்போ நான் போனதை நினச்சி யாருக்கும் கவலை இல்லையா அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு நல்லா ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ தான் ஜிம்மினோட ஃப்ரெண்டு வந்து பார்க்கு வந்திருப்பான் போல். வான் இருக்கதை பார்த்தா அவனுக்கு வாயினை நல்லாவே அடையாளம் தெரியும். ஏன்னா 3 வருஷமாக ஜிம்மின் இவளோட நோட்டீஸ் பேப்பர் தானே வச்சு ஊருடா சுற்றிட்டு இருந்திருப்பான். ஸோ அதனால் அவன் தெரியும் இது வாயின் தானே, ஜிம்மன் இவ்வளோ தானே தேடிட்டு இருந்தான் அப்படின்ட்டு உடனே ஜிம்முன்னு காலை பண்ணி, டேய் மச்சான் எங்கடா இருக்க? என்னடா வீட்டில் தான் இருக்கேன். என்ன உன் ஆள் என்ன இங்கே பப்பில் இருக்குது? ஏன் ஆளா? யாரை சொல்கிற? அப்போ உனக்கு நிறைய ஆள் இருக்குது. விளக்கண்ணா மூட்டு சொல்லு, யாரை சொல்கிற? வேறு யாரும் இல்லை, 3 வருஷமாக ஒரு பொண்ணு ஃபோட்டோ பார்த்து ஏங்கிட்டு இருப்பே அந்த புள்ள தான். வாயினா சொல்கிறா? ஆமாண்டா அந்த பிள்ளைய தான் சொல்கிறேன். அவளை நீ இங்கே பார்த்த? பப்பில் உட்காந்து சரக்கடிச்சு புலம்பிக்கிட்டு இருக்கா. பப்ளையா? நம்ம வழக்கமாக போகிற பப்ளையா? வாயனா? வாய்ப்பே இல்லையே. அப்படியா? வாட்ஸ்அப் போய் பாரு, ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன். அப்போ ஜிம்முன்னு வேகமாக போய் பார்க்குறான். பார்த்தா வாயன் தான் அங்கே உட்காந்து நல்லா சரக்கு அடிச்சுட்டு வர போகிறவங்ககிட்டலாம் அவனுக்கு கதை தெரியுமா, என் பெற்றவங்க என்னையா அனாதே விட்டுட்டாங்க அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்கதா அப்படியே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கான். இதை ஜிம்முன்னு பார்த்ததும், அட பைத்தியக்காரி, இந்த பைத்தியக்காரி இருக்காளே, வரேன் இரு அப்படின்ட்டு அப்படியே ஃப்ரெண்டுக்கிட்ட கூட பேசாமல் காலை கட் பண்ணிட்டு அப்படியே நேரம் அவசரமாக கிளம்பிட்டு இருக்கா. அவங்க அம்மா பார்த்துட்டு, சிமன் இல்லை அத்தை ராத்திரி 12 மணிக்கு எங்கடா போயிட்டுருக்க? அம்மா அத்தை ராத்திரி 12 மணிக்கு நீங்கள் என்னம்மா பண்ணிகிட்ருக்க? டேய் என்ன உன்கிட்ட கேட்ட கேள்வியே என்கிட்ட திருப்பி கேட்குறியா? என்ன விஷயமா போகிறேன்? வேலை விஷயமா? நைட்டு 12 மணிக்கு உனக்கு என்ன வேலைப்பா இருக்குது? வாயனை பற்றி என்னடா சொல்கிற? நானும் கிளம்பி வரவா? எனக்கும் வாயனை பார்க்கணும் ஆசையாக இருக்குது. வாயனை தான் பார்க்க போகிறேன், நான் வரவா? அம்மா இரும்மா, அவள் எல்லார் மேலேயும் கோவத்தில் இருக்கா. ஃபஸ்ட்டு நான் போய் அவளை கூல் பண்ணுறேன். டேய் அவள் எங்கள் எல்லாரும் மேலே இருக்கிறத விட ஓ மேலே தான் அதிகமாக கோவமாக இருக்கா. அது உனக்கு புரியுதா இல்லையா? நீ போய் முதல்ல பார்க்குறேன்னு சொல்லிகிட்டு இருக்க. நான் ஆல்ரெடி அவளை பார்த்து அவளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ திருப்பி கொடுக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதை போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ தான் அவளுக்கு வந்து புரியும், அடங்குவா கொஞ்சமாவது. எல்லாம் அடங்க மாட்டா, இப்படியே ஆட்டிக்கிட்டே தான் இருப்பாள். சிம்மன் நீ என்னடா சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியலையே. விடுங்கம்மா, அதெல்லாம் புரியாது, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க சரியா? சரிடா, ஆனால் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்ட்டு சிவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போகிறான். நேராக அந்த கிளப்புக்கு தான் போகிறான். ஃப்ரெண்டு வெளியே நின்றுட்டுருப்பான் போல. அவன் பார்த்துட்டு, ஏண்டா அந்த பொண்ணு வீடியோ அனுப்பினோடனே ஒரு வார்த்தை கூட சொல்லாமலாடா காலை கட் பண்ணுவேன்? சாரி மச்சான், வாயினை பார்த்த அவசரம். இப்போ அவள் எங்கே இருக்கா? உள்ள போய் பாரு, உனக்கே தெரியும். அவ்வளோ கரெக்டாக பண்ணுறா? ஐயோ சாமி உயிர் எடுக்கிறாடா, போடா போய் பாரு அப்படின்றான். சிம்னு வேம உள்ள வந்து பார்த்தா வாயனா நல்லா பீர் அடிச்சுட்டு, என்னத்தான் சொல்கிறது, நானும் நல்லா பெரிய குடும்பத்துலாம் பிறந்தேன் வளர்ந்தேன், ஜாயின்ட் ஃபேமிலி தான். ஆனால் கல்யாணம்னு ஒன்று பேசுனாங்க. வேறு யாரும் இல்லை, அத்தை பையன்தான். ஆனால் வேறு யாரையும் லவ் பண்ணியிருந்தான் போல். அது முதலேன்ட்டு வந்து சொல்லியிருந்தா நான் சரி அப்படின்னு விட்டு கொடுத்துருப்பேன். ஆனால் கல்யாணத்தன்னைக்கு லாஸ்ட் டைமில் மயக்க மருந்து கொடுத்து என்னை தூங்க வச்சதுக்கப்புறம் அவனுக்கு அவன் லவ் பண்ண பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. நான் எந்திரிச்சு வந்தப்போ சிரித்து பேசிட்டு இதை என்கிட்ட அசால்ட்டாக சொல்கிறாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரும். சும்மா இருப்பேனா நான் அப்படின்ட்டு வான் பாட்டுக்கு அங்கே போகிற வரங்கிட்டலாம் கதை சொல்லிகிட்டு இருக்கா. அதில் ஒரு பொண்ணு இவள் கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு போல். மேம் நீங்கள் சொல்லுங்கள் நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சிம்மில் அப்படியே பக்கத்தில் போய்,
என்ன என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஏய் ரெடி பண்ணுற? இதோ வந்துட்டான்ல இவன் தான் என் கல்யாணத்தை நிப்பாட்டினது. இவன் வேறு யாரும் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவனோட தம்பி, என்னோட 2வது முறை பையன் இவன் தான். ஆனால் எனக்கு இவன் பெரிய தொல்லை தெரியுமா? அடிக்கடி என்னை பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். கேட்டால் உன்னை டீஸ் பண்ணுறேன்னு சொல்லுவான் தெரியுமா? அதனால எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்காது அப்படின்ட்டு வான் இன்னும் நல்லா சரக்கு அடிச்சு அப்படி பண்ணிகிட்டு இருக்க அந்த பொண்ணு. சார் நான் உங்களை ஃபோட்டோ எடுத்துக்குவேன், நான் ஒரு ஆர்டிக்கல் எழுத போகிறேன், உங்களை அப்படியே ஃபோட்டோ போட்டு இதெல்லாம் கீழே எழுதுவேன், உங்களுக்கு நிறைய ஃபேம்லாம் கிடைக்கும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறான். அவன் அப்படியே ஜூன் முறைக்கிறான். உன் வேலையை பார்த்துட்டு போறியா? நான் இவளை தூக்கிட்டு போகணும். என்னது, இவளை தூக்கிட்டு போக போகிறீங்களா? ம் ஆமாம். எப்படி சார்? ஏதோ இப்படி தான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வானை தூக்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. வானா அடே என்னை விட்றா விட்றா அப்படின்ட்டு அடித்த போதில் அப்படியே அவள் பாட்டுக்கு வளரிட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். மறந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?